ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு ஹாலிவுட் யங்ஸ்டர் சேனல். நம்ம சேனலில் இன்றைக்கான வீடியோ என்ன பார்க்க போகிறோம் கேட்டிங்கன்னா, இந்த வருஷம் ரிலீஸ் ஆன ஒரு தரமான ஒரு 5 சைனீஸ் சீரிஸ் தான் ஒரு சின்ன லிஸ்ட்டாக பார்க்க போகிறோம். சரி, வீடியோக்குள்ளே போகிறதுக்கு நம்ம சேனல் பார்க்குறப்ப இருந்தீங்கன்னா மறக்காம ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்திட்டு கூடவே இருக்க நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் அழுத்திட்டு நாங்கள் போகிற வீடியோஸ் உங்களுக்கு ஆன் டைமாக நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்ம சேனலோட டெலிகிராம் சேனல் பேஜ் லிங்க் இருக்குது. ஸோ ஃபாலோ பண்ணி வச்சிங்கன்னா உங்களுக்கு தேவையான எல்லாமே பார்த்தோன்னா அங்கேயே கிடச்சிரும். சரி, வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு பார்க்க போகிற சீரீஸ் என்னென்னு கேட்டிங்கன்னா, மிஸ்டர் இன்சோமினியா வெயிட்டிங் ஃபார் லவ். 2023 ரிலீஸ் ஆன இந்த சீரீஸ் பார்த்திங்கன்னா ஒரு தரமான சைனீஸ் ரொமான்டிக் சீரீஸாக இருக்கும். ரிலீஸ் ஆகும்போது இந்த சீரீஸ் சைனீஸ் மட்டும் ரிலீஸ் ஆனாலும் ஃபைனலாக இந்த சீரீஸ் பார்த்திங்கன்னா இந்த வருஷம் தமிழ் டப் பண்ணி ரிலீஸ் பண்ணிட்டாங்க. சீசன் 1 பார்த்தீங்கன்னா டோட்டலாக பார்த்தீங்கன்னா 24 எபிசோட்ஸ் இருக்குது. 24 எபிசோடும் பார்த்தா தமிழ் டப்பிங் கூட அமேசான் மினி டிவி ப்ளஸ் அமேசான் ப்ரைம் டிவியில் பார்த்தீங்கன்னா ரிலீஸ் ஆகிட்டுருக்கு. ஸோ பார்க்க ஆசைப்படுறேன்னு செக் பண்ணி பாருங்கள். இந்த சீரீஸோட கதை என்னவாக இருக்குன்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஹீரோக்கும் பார்த்தோன்னா இன்சோமினியா இருக்குது, நம்ம ஹீரோயினுக்கு பார்த்தோன்னா இன்சோமினியா இருக்குது. நம்ம ஹீரோயின் பார்த்தோன்னா ஒரு மியூசிக்கல் சம்மந்தமான ஃபீல்டில் இருப்பாங்க. நம்ம ஹீரோ பார்த்திங்கன்னா ஒரு கம்பெனி பிரசிடெண்ட்டாக இருப்பாங்க. இப்படி இருக்க ஒரு தூக்கமே இல்லாமல் ஒரு வியாதி நம்ம ஹீரோக்கும் நம்ம ஹீரோயினுக்கும் இருக்கிறதுனால 2 பேரோட கெரியரும் பார்த்தோன்னா ரொம்பவே பாதிக்கப்படுது. இப்படி இருக்க 2 பேரும் பார்த்திங்கன்னா லவ் பண்ணுறப்போ அவங்களுக்குள்ளே பார்த்தோன்னா ரொம்பவே டிஃப்ரென்ஸ் ஏற்படுது. இன்சோமினியா இருக்க 2 பேரும் நம்ம ஹீரோ ஹீரோயினும் பார்த்தோன்னா லவ் பண்ணுறப்போ அவங்க கரியர் ப்ளஸ் அவங்க லைஃப் எப்படி மாறுச்சுன்னா இந்த சீரிஸ் ரொம்பவே காமெடியாகவும் ரொமான்டிக்காக பார்த்தீங்கன்னா கொண்டு போயிருப்பாங்க. டோட்டல் 24 எபிசோட்ஸ் இருக்குது. பார்க்க ஆசைப்படுறேன் செக் பண்ணி பாருங்கள். தமிழ் டப்பிங்கில் இருக்குது. நெக்ஸ்ட் பார்க்க போகிற சீரீஸ் பெஸ்ட் லவர். 2016 ரிலீஸ் ஆன இந்த சீரீஸ் பார்த்திங்கன்னா ஒரு ஒன் டைம் வாட்ச் பண்ணுற அளவுக்கு இருக்கக்கூடிய ஒரு ஆவரேஜான ஒரு ரொமான்டிக் சைனீஸ் சீரிஸ் தான். சைனீஸ் சீரிஸ் மட்டும் இல்லாமல் இல்லை கொரியன் சீரிஸும் சேர்க்கலாம். ஏன்னா ஆக்டர்ஸ் பார்த்தோன்னா கொஞ்சம் சைனீஸ் கொஞ்சம் கொரியன் பார்த்தோன்னா மிக்ஸ் பண்ணி நடிச்சிருக்காங்க. சரி, இருந்தாலும் இது பார்த்தோன்னா இந்த சைனீஸ் சீரிஸ் லிஸ்ட்லேயே இருக்கட்டும். இந்த சீரிஸ் பார்த்தீங்கன்னா தமிழ் டப்பிங் இருக்குது. டோட்டலாக பார்த்தோன்னா கொஞ்சம் எபிசோட்ஸ் தான் இருக்குது. எத்தனை எபிசோட்ஸ் இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா, சீசன் 1 வெறும் 12 எபிசோட்ஸ் தான் இருக்குது. 12 எபிசோடும் பார்த்திங்கன்னா தமிழ் டப்பிங் கூட இருக்குது. சரி, இந்த சீரிஸோட கதை என்னவாக இருக்குன்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஹீரோயின் ஸ்டார்டிங்லேயே பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஆக்ட்ரஸ் அந்த சீரிஸில் இருப்பாங்க. நம்ம ஹீரோ ஸ்டார்டிங்கில் ஒரு சாதாரண ஆளாக இருந்தாலும் போக போக நம்ம ஹீரோவும் பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஆக்டராக மாறுறாரு இந்த சீரிஸில். ஃபைனலாக ஒரு மிகப்பெரிய ஆக்ட்ரஸ் ப்ளஸ் மிகப்பெரிய ஆக்டராக இருக்கும் நம்ம ஹீரோயின் பார்த்திங்கன்னா போக போக ஒரு சுச்சுவேஷன் காரணமாக கான்ட்ராக்ட் மேரேஜ் பண்ணுற அளவுக்கு சுச்சுவேஷன் பார்த்திங்கன்னா போகுது. அப்படி கான்ட்ராக்ட் மேரேஜ் பண்ணிக்கிட்டு அவங்களுக்குள்ளே பார்த்திங்கன்னா லவ்வும் வருது. இதை பேஸ் பண்ணி தான் பார்த்தீங்கன்னா சீரீஸ் முழுக்க போயிட்டுருக்கும். ஆல்ரெடி நிறைய சீரீஸில் கேள்விப்பட்ட ஸ்டோரி தான், இருந்தாலும் ஒன் டைம் வாட்ச் பண்ணுற அளவுக்கு இந்த சீரீஸ் ஒர்த்து தான். நெக்ஸ்ட் பார்க்க போகிற சீரீஸ் ஐ நோ ஐ லவ் யூ. 2023 ரிலீஸ் ஆன இந்த சீரீஸ் ஒரு தரமான ரொமான்டிக் ப்ளஸ் ஒரு லவ் ஸ்டோரியை பேஸ் பண்ண ஒரு தரமான சீரீஸாக இருக்கும். சீசன் 1 டோட்டலாக பார்த்தீங்கன்னா 24 எபிசோட்ஸ் இருக்குது. 24 எபிசோடு தமிழ் டப்பிங் கூட பார்த்தீங்கன்னா ஏர்டெல் எக்ஸ்ட்ரீமில் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரீம் ஆகிட்டு இருக்குது. ஒரு சைடு நெட்ஃப்ளிக்ஸ், ஒரு சைடு எம்எக்ஸ் பிளேயர், அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா முன்ன சில ஸ்ட்ரீமிங் ஆப்ஸும் எக்கச்சக்கமாக சீரீஸை தமிழ் டப் பண்ணி ரிலீஸ் பண்ணிட்டுருக்காங்க. அதில் ஏர்டெல் எக்ஸ்ட்ரீமும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஆர்வம் காட்டுறாங்க. சரி, இந்த சீரீஸோட கதை என்னவாக இருக்குன்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ஒரு லவ் கமிட் லைஃப்பில் பார்த்தீங்கன்னா இருந்துகிட்டு இருப்பாங்க. நம்ம ஹீரோ ஒரு வெட்னரி டாக்டராக இருப்பார். நம்ம ஹீரோயினுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ கரண்ட்டாக இருக்க அந்த ஃபஸ்ட் லவ் மேலே அவ்வளோ பார்த்தீங்கன்னா ஆர்வம் இல்லை. நிறைய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்லாம் போயிட்டுருக்கோம். போக போக நம்ம ஹீரோயினை மீட் பண்ணப்போ 2 பேருக்கு பார்த்தீங்கன்னா லவ் இன்ட்ரெஸ்ட் வந்து வர ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் இவங்க 2 பேர் லவ் பண்ணாங்களா இல்லையா, இவங்க 2 பேர் எப்படி லைஃப் மூவ் ஆச்சுன்னா இந்த சீரீஸோட கதையாக இருக்கும். சீரீஸ் பார்த்திங்கன்னா ஒரு செகண்ட் லவ்வை பேஸ் பண்ணி தான் இருக்கும். அடிக்கடி நம்ம ஹீரோயின் மீட் பண்ணப்போ நம்ம ஹீரோயினுக்கு ஃபஸ்ட் லவ் விட்டு செகண்ட் லவ் போயிடலாமா, ஃபஸ்ட் லவ் ஆல்ரெடி மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கில் போயிட்டுருக்கு அப்படின்ட்டு ஒரு கன்ஃபியூஷன்லேயே நம்ம ஹீரோவை பார்த்துட்டே இருப்பாங்க. ஃபைனலாக நம்ம ஹீரோவை செகண்ட் லவ்வாக செலக்ட் பண்ணாங்களா இல்லையான்னு தான் இந்த சீரிஸோட மிச்சம் மீதி கதையாக இருக்கும். டோட்டல் 24 எபிசோட்ஸ் தமிழ் டப் இருக்குது. ஒரு தரமான ரொமான்டிக் லவ் சீரிஸ் பார்க்கணும்னா கண்டிப்பாக இந்த சீரிஸ் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். சரி, லிஸ்ட்டில் நெக்ஸ்ட் பார்க்க போகிற சீரிஸ் லாஸ்ட் ஒன் ஸ்டாண்டிங். 2019 ரிலீஸ் ஆன சீரிஸ் ஒரு தரமான மிஸ்ட்ரி, அது மட்டும் இல்லாமல் ஒரு சர்வைவல் நிறைஞ்ச சீரிஸாக இருக்கும். இந்த சீரிஸ் அந்தளவுக்கு ஃபேமஸாக இல்லை, ஆனால் மஸ்ட் வாட்ச் பண்ணி பார்க்கலாம். ஒரு சர்வைவல் ப்ளஸ் மிஸ்ட்ரி சீரிஸ் பார்க்கணும், கண்டிப்பாக இந்த சீரிஸ் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். சீரிஸோட ஒன்லைன் எக்கச்சக்கமான மக்கள் பார்த்திங்கன்னா ஒரு ட்ரெயினில் ட்ராவல் பண்ணிட்டு இருக்காங்க. போக போக அவங்க எல்லாம் வழி மாறி ஒரு ஆள் நடமாட்டமே இல்லாமல் ஒரு சிட்டியில் மாட்டிருக்காங்க. மாட்டின அந்த மக்கள்லாம் எப்படி அந்த சிட்டியில் சர்வைவல் பண்ணுறாங்கன்னா இந்த சீரிஸோட மிச்சம் ஸ்டோரியாக இருக்கும். மிஸ்ட்ரி சர்வைவல்ன்ட்டு இந்த சீரிஸ்க்கு எக்கச்சக்கமான கேட்டகரியை கொடுக்கலாம். டோட்டலாக பார்த்தா சீசன் 1 24 எபிசோட்ஸ் இருக்குது. தமிழ் டப்பிங்கில் இருக்குது. நெக்ஸ்ட் பார்க்க போகிற சீரிஸ் மை கேர்ள் ஃப்ரெண்ட் இஸ் அன் ஏலியன் சீசன் 2. சைனீஸ் சீரீஸ்னு ஒரு லிஸ்ட் எடுத்தால் நமக்கு ஃபஸ்ட்டு ஞாபகம் வர சீரீஸ் தான். அதில் மை கேர்ள் ஃப்ரெண்ட் இஸ் அன் ஏலியன் சீரீஸ் இருக்க தான் செய்யும். அதில் சீசன் 2 நம்ம எப்படி பார்க்காம இருக்க முடியும்.
அந்த சீசன் 2 எப்போ தமிழ் டப் வரும், ஃபஸ்ட் சீசன் 1 எப்போ தமிழ் டப் வரும் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். தமிழ் டப்பை வந்து ஃபேன் ரெக்வஸ்ட்காக சீசன் 2 பார்த்து ரிலீஸ் பண்ணாங்க. அதுக்கப்புறம் சீசன் 2 எப்போ தமிழ் டப் வரும் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். ரொம்பவே ஹைப்க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த சீசன் 2வும் தமிழ் டப்பிங்கில் இருக்குது. கண்டிப்பாக இந்த சீரிஸும் லிஸ்ட்டில் வைக்காமல் இருக்க முடியாது. இந்த சீரிஸும் பாருங்கள், சீசன் 2 நேற்றுக்கு பார்த்து முடிச்சிருப்பாங்க. இருந்தாலும் இந்த லிஸ்ட்டில் ஒரு மெயின் சீரிஸாக இந்த சீசன் 2 இருக்க தான் போகுது. சரி கைஸ், இதில் சொல்லப்போகிற 5 சீரிஸில் இந்த சீரிஸ் நீங்கள் பார்த்து முடிச்சிட்டிங்க, எது பார்க்க போகிறீங்க மறக்காமல் கீழே கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணிட்டு போங்க. இந்த வீடியோ பிடிச்சா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். கீழே டிஸ்கிரிப்ஷன் மற்றும் டெலிகிராம் சேனல் பேஜ் லிங்க் இருக்குது, ஃபாலோ பண்ணி வச்சுங்க. உங்களுக்கு தேவையான எல்லாமே அங்கேயே கிடச்சிரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.